15 ரூபா நோட்டு எங்கேயா செல்லுமா? செல்லாது. செல்லலன்றவன என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் விவரமானவங்க இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போவோம், அங்க போய் கொடுத்தாக்கா அவன் மாத்திக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போனான். ஒரு சின்ன கடை, அங்க போய் 15 ரூபா கொடுத்து சில்லறை தாங்கன்னா அந்த ஆளு ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்துட்டு நான் தர்றேன், 1 ரூபாய் எனக்கு கமிஷன் தான் அப்படின்னா. இந்த எடுத்துக்க அப்படின்னா என் கிடைச்ச வரைக்கும் நான் நினைக்கிறாங்க. உள்ளுக்கு அந்த ஆள் போனான், வெளியே வந்தான், 2 7 ரூபா நோட்டு தூக்கி கொடுத்தான். அப்பதான் இவன் நினைச்சான், என்னடா நம்ம தான் விவகாரம் முடிச்சவன் நினைச்சாக்கா அதை விட விவகாரம் முடிச்சவள இங்க இருக்கிறான்னு நினைச்சான். அதே போல நீங்க பாருங்க, ஒரு ஆளு தன்னோட மூத்த மகனை கூப்பிட்டாரு, தம்பிக்கு 6ஆம் வகுப்பு கணக்கு புத்தகம் வாங்கிட்டு வரான்னு காசு கொடுத்து அனுப்பினாரு. அவன் போயிட்டு வந்து சொல்றான், வாப்பா 6ஆம் வகுப்பு கணக்கு புத்தகம் இல்ல, அதனால 3ஆம் வகுப்பு கணக்கு புத்தகம் நான் 2 வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவன் தன்னுடைய திறமை வெளிப்படுத்துறான். பாப்பாக்காரு அதை விட அதிமேதாவியா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, 6ஆம் வகுப்பு கணக்கு புத்தகம் இல்ல இல்ல, அப்ப 2ஆம் வகுப்பு கணக்கு புத்தகம் 3 வாங்கிட்டு வர வேண்டியதாங்கடா அப்படிங்கிறார் அவரு. ஏன்னா இப்படி அறியாமையிலே போட்டு போடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதாவது உலக விஷயத்துல, மார்க்க விஷயத்துல அறியாமையில போட்டி போடலாமா? இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது அதை பாருங்கள், ஹதீஸ் என்ன சொல்லுகிறது அதை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஒன்றல்ல என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள். சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி மனமளவென்று சொல்லி முடித்து விட்டு வருகிறார்கள். இப்போ நான் தொழுதுகிட்டு இருந்தாலும் அவங்க லேட்டா இருக்குன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அம்மா கராய்த்த, ஏன் நீங்க ஓதவில்லையா இறைவன் கூறிய வசனத்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் இதா தஆக்கும், இறைவனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை அழைத்து விட்டால் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளை போட்டிருக்கிற வசனத்தை இதுகாரும் நீங்கள் ஓதவில்லையா என்று கேட்டார்கள். தொழுகையில் இருந்தாலும் விட்டுட்டு போகணும். நம்மளுக்கு அந்த சட்டம் கிடையாது. ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு, நம்ம கூப்பிடுறோம், பாய் கூப்பிட்டான்னு விட்டுட்டா வரணும், இல்ல தொழுது முடிச்சு தான் வரணும். இது நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது, தொழுகையில் இருந்தாலும் போக வேண்டும். இப்பொழுது புரிகிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணா பூமிக்கு கட்டளை போவார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில மதீனா ஹிஜ்ரத் போறாங்க. அவங்கள பிடிச்சு தந்துட்டா 100 ஒட்டகை பரிசு, எல்லாம் அங்கிட்டு தேடி வைத்து போறாங்க. இந்த நேரத்துல சுராக்கா என்பவர் போகிறார், கண்டுபிடித்து விடுகிறார். பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய